கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் மகா பரிசுத்தமான இதயத்திற்கு உலகில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து பரிகாரம் செய்து இயேசுவின் திரு இருதயம் மக்களின் மனங்களையும் இதயங்களையும் ஆட்சி செய்வதற்காக மாதா டிவி வழியாக ஒப்பு கொடுக்கிற இந்த தொடர் இந்த ஜப ஆராதனையை நாமும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். நமது தர்மபுரி மறை மாவட்டம் நமது பேராலய பங்கிலிருந்து நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த ஜபம் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாகவும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொடுப்பதாகவும் இருக்க நாம் உருக்கத்தோடும் பக்தியோடும் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, பரிசுத்தரே உமக்கே ஆராதனை. தூயவரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை,
உன்னதரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கே ஆராதனை. நல்லவரே உமக்கே ஆராதனை. நல்லவரே உமக்கே ஆராதனை. துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தொடர்ந்து பாடிக்கொண்டிருப்போம். நமது உள்ளத்திலே, நமது இல்லத்திலே, நமது மத்தியிலே வல்லமையாய் பிரசன்னமாயிருக்கிற நமது ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்தர், தூயவர், உன்னதர், உத்தமர், வல்லவர், நல்லவர் என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மகிமையான பிரசன்னத்தோடு நமது இல்லங்களில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த வல்லமையான தெய்வம், அன்பின் தெய்வம், நமது இல்லங்களிலே நமது இறை அரசை நிறுவுகின்ற அன்பு இறைவன், இரக்கம் மிகுந்த இறைவன். அந்த நம்பிக்கையில் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் வாழ்ந்தருளும், உமக்கு சாட்சிகளை எங்களை நிலைநிறுத்தும் என்று சொல்லி தொடர்ந்து துதித்து பாடுவோம். துதிகன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தம் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம். அப்பா உமக்கே செலுத்துகின்றோம். உமக்கே செலுத்துகின்றோம். அப்பா உமக்கே செலுத்துகின்றோம். நன்றி தெய்வமே, எங்கள் கூக்குரலை கேட்டு, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு, எங்கள் உள்ளத்தின் ஆசைகளை எல்லாம் உணர்ந்து கொண்ட தெய்வமாய் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அகில உலகத்தோடு நாங்கள் இணைந்து இந்த நாள் முழுவதுமாய் உம்மை தொடர்ந்து நாங்கள் துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இதோ எங்கள் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் நாங்கள் இந்த அகில உலக குடும்பத்தோடு இணைந்து உமக்கு நன்றி புகழ் இசைத்து நாங்கள் பாடுவதை நாங்கள் பெருமையாய் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திருப்பலியிலே நாங்கள் செபிக்கின்ற பொழுது நாங்கள் வாசிக்கிறோமே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் அது எங்களுக்கு மீட்புக்கு பயன்படுகிறது என்பதை நாங்கள் ஜெபமாய் ஒப்பு கொடுக்கிறோமே. அந்த வார்த்தைகளை இப்பொழுது நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு ஜெபிக்கிறோம். எங்கள் நன்றி பலியை ஏற்றருளும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக
நீர் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல்வேறு நிலைகளிலே நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, கண்களை மூடிக்கொண்டு பார்க்கின்ற பொழுது எங்களை சுற்றி ஒரே திகில், ஒரே இருள் என்பதை திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆனாலும் அந்த இருளின் மத்தியில், அந்த கலக்கத்தின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில் உமது வலிமையான கரம் என்றும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்ற உணர்வை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. காலையில் விழுத்து எழுவது முதல் நாங்கள் செய்கின்ற பணிகளிலும், எங்கள் போக்கிலும் வரத்திலும், நாங்கள் வீடு திரும்புகின்ற பொழுதும், எங்கள் இல்லத்திலே பல்வேறு நிலைகளிலே ஆசீர்வாதங்களை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறீர். அதை நாங்கள் உணராமல் போன தருணங்களும் உண்டு ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலே உமது பிரசன்னத்திலே அமர்ந்து கொண்டு உமது இதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அந்த நிறைவான அன்பை உணர்ந்து கொண்டவர்களாய் உமக்கு நன்றி பண்ணி இசைக்கின்றோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றி பாடலை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே, நாங்கள் வேண்டி நிற்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவிகரம் நீட்டுகின்ற எபினேசர் நீர்தான் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற அந்த நொடி பொழுது எங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருந்து ஓடோடி வருகின்ற அன்பு தெய்வமாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உமது கண்களுக்கு எதுவும் மறைக்கப்படுவதில்லை. இயேசுவே, தெய்வமே, எங்கள் மீது அக்கறை கொண்ட தெய்வமே, எங்கள் மீது கரிசனை கொண்ட தெய்வமே, எங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, நாங்கள் தடுமாறி விழுகின்ற நேரத்திலே, எங்கள் பலவீனங்களால் சோர்ந்து போகின்ற நேரத்திலே
எங்களை தூக்கி பிடிக்கின்ற, தாங்கி பிடிக்கிற தெய்வமாய் எங்கள் அருகில் இருக்கிறீரே. நாங்கள் நடப்பதையும் எழுவதையும் உணர்ந்திருக்கிறீரே. உங்கள் கண்களிலிருந்து நாங்கள் மறைக்கப்படாமல் இருக்க எங்கள் மீது கருத்தாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமது காயங்களால், உமது தழுவுகளால் நாங்கள் சுகம் பெற்றிருக்கிறோம், பலம் பெற்றிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீ. சுகமானேன் சுகமானேன் தழும்புகள் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தெய்வமே, உமது பிரசன்னத்திற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. பெயர் சொல்லி அழைத்ததற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, உமது சாட்சிகளை நிலைநிறுத்தியதற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் சோர்வான நேரங்களுக்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடுமாறி விழுந்த தருணங்களுக்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் பாவத்திலே உமது இரக்கத்தை கண்டுணர்ந்ததற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் பணியிடத்திலே நான் சந்திக்கும் சவால்களுக்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னில் நீ வெளிப்படுவதற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் மீது அக்கறை கொண்ட தெய்வமாய் இருப்பதற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் அழுகுரலை கேட்கும் தெய்வமாய் இருப்பதற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும் தெய்வமாய் இருப்பதற்காய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே,
ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் இவ்வளவாய் அன்பு செய்து உமது அன்பை முழுவதுமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் எத்தனை முறை தவறி விழுந்தாலும் வாரி அணைக்கின்ற தெய்வமாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஆனால் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், பல்வேறு நிலைகளிலே நாங்கள் தவறி இருக்கிறோம். நீர் எதிர்பார்த்தது போல நாங்கள் வாழாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு காரியத்தை நாங்கள் அமைத்து கொண்டு உமது திருவுளத்தை தேர்ந்து தெளிகின்ற அந்த ஞானத்தை விடுத்து ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நாங்கள் சென்றிருக்கிறோம். இதோ ஊதாரி மைந்தனைப் போல நாங்கள் இப்பொழுது எழுந்து நிற்கிறோம். எழுந்து என் தந்தையிடம் நான் திரும்பி செல்வேன். அப்பா, உமக்கு எதிராகவும் வானகத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி எழுந்து நிற்கிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பன்றி கூட்டத்திலிருந்து நான் எழுந்து நிற்க ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆண்டவரே, என் சொந்த பலன் போதாது என்பதை உணர்ந்து கொள்கிறேன். இதோ உமது இரக்கத்திற்குள்ளாய் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கல்வாரி பலிபீடத்திலே என்னை நான் நிலைநிறுத்தி உம்மை நான் ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். உமது கரங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். உமது திருவிழாவிலிருந்து வருகின்ற இரத்தமும் தண்ணீரும் என்னை கழுவட்டும். உம் பாதங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். இயேசுவே, என்னை முழுவதுமாய் கழுவும். உமது அன்பினால் நிறைத்தருளும். உமது இரக்கத்தினால் என்னை கழுவியருளும். என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாவி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் பாவம் என் மனக்கண்முன் இருந்து கொண்டே இருக்கிறது. உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேனே என்று என் உள்ளம் குத்துண்டு நான் அழுது கொண்டிருக்கிறேன். உமது திருமுன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நான் அழுகிறேன். ஆண்டவரே, பாவத்தின் நிலையிலேயே என் தாய் என்னை பெற்றெடுத்தாள். ஆனால் உமது இரக்கம் மிகுதியானது. ஈசோப்பினால் என்னை கழுவியறலும். புத்துயிர் அளித்து என்னை காத்தருளும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளாய் என்னை நடத்தியறலும். உமது இரக்கத்திற்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை எண்ணி பார்க்கிறேன். இதோ ஆண்டவரே, உமக்கு எதிராகவும் நீர் எனக்கு சொந்தமாய் கொடுத்த என் உறவுகளுக்கு எதிராகவும் நான் கட்டிக்கொண்ட பாவங்களை உமது பிரசன்னத்திலே நான் எண்ணி பார்க்கிறேன். என் சொற்கள் உமக்கு உகந்ததாய் இல்லை. என் செயல்கள் நீர் எதிர்பார்த்ததாய் இல்லை. நான் சென்ற இடங்கள் நீர் எதிர்பார்த்ததல்ல. என்னை நம்பி நீர் கொடுத்த பொறுப்புகளை நான் தட்டி கழித்திருக்கிறேன். நன்மைகள் செய்ய நான் தவறி இருக்கிறேன். அடுத்தவருக்கு உதவ மனமில்லாமல் இருந்திருக்கிறேன். நான் எனது என்று சுயநலத்தின் மொத்த உருவமாய் இருந்திருக்கிறேன். என் விட்டுவிட முடியாத தீய பழக்கங்களால் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இந்த பாவங்களையும் இன்னும் எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற அத்தனை பாவங்களையும் இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்திலே உமது பலிபீடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது மனம் இறங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன்,
பின் வாங்கி போனே. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை வல்லமை இழந்தேன் ஐயா. உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். நமது பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். திரு இறுதி ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த நாளிலே மனுக்குலத்தின் பாவங்கள் அனைத்திற்காகவும் நிந்தை பரிகார ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லாவிடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளையெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீரடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானஸ்தான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கின்றோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்துவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகிலுள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு
எங்கள் மாதிரிகையாயிருக்கின்ற புனித கன்னிமரியாளின் வழியால் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 30 முடிய இறை வசனங்கள். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். தேர்ந்தெடுத்தவர்களா, எனக்கு வேண்டியவர்களா, நான் அழைத்தவர்களா, எனக்கு பிடித்தவர்களா? இல்லை. தன் சாயலாக இந்த மண்ணுலகத்தில் படைத்த அனைத்து மக்களையும் இதயம் கொண்ட மனிதனாக வாழுகிற ஒவ்வொருவரையும் இயேசு அன்போடு அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அகிலம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த வல்லமையான நேரத்தில், இந்த தொடர் ஜெப மாலையில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவினுடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்று. நம் கடவுள் வெறும் மனிதனாய் மட்டும் இந்த மண்ணுலகத்தில் இல்லை. அவருடைய கரங்கள் பல பேருக்கு விடுதலை கொடுத்தது. அவருடைய கால்கள் மக்களை நோக்கி நடந்து சென்றது. அவருடைய வார்த்தை பலரது வாழ்வுக்கு விடுதலை கொடுத்தது. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை மீட்பை கொடுத்தது. இயேசுவின் பார்வையும், இயேசுவின் வார்த்தையும், இயேசுவின் கரமும், இயேசுவின் கால்களும் இந்த மண்ணுலகத்தில் நம் ஒவ்வொருவருக்குமாய் நிறைவாய் கடவுளின் அருளை பெற்றுக் கொடுப்பதாயிருந்தது. ஏன் தெரியுமா? நம் கடவுள் வெறும் மனிதனாய் வந்தவர் மட்டுமல்ல, கடவுளாகவும் இருந்தவர். நம் கடவுளுக்கு இதயம் இருக்கிறது. இந்த இதயம் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டிருக்கிறது. சற்று இறைவார்த்தை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அவர் சொன்னது தன்னை ஊடுருவ குத்திய அந்த மகனையும் தான், அவனையும் சேர்த்து தான்.
அந்த படைவீரன் இயேசுவின் இதயத்தை குத்திய பொழுது அவனுக்கு கால்கள் இருந்தது. ஆனால் இந்த கால்கள் இயேசுவை எப்படியாவது தாக்க வேண்டும் என்று கால்களை பறித்து கொண்டிருந்தான். அவனுடைய கரங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் இந்த கரடுமுரடான கரங்களில் கூரிய வாளை கையில் ஏந்தி கொண்டிருந்தான். அவனுக்கு பார்வை இருந்தது. அந்த பார்வையில் கடும் கோபத்தோடு கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அவனுக்கும் இதயம் இருந்தது. இந்த இதயம் மிக கடினமானதாக இருந்தது, கொடூரமானதாக இருந்தது. இந்த தன்மையோடு, இந்த மனநிலையோடு, இந்த இதயத்தோடு இயேசுவை அவன் ஏறெடுத்து குத்த பார்க்கிறான். இயேசுவின் இதயத்தை கிழிக்கிறான். அன்பான சகோதரர்களே, நீங்களும் நானுமாய் இருந்திருந்தால் நிச்சயமாய் எதிர்த்திருப்போம், எதிர்த்து பேசியிருப்போம், உடனடியாக நாம் பதில் சொல்லியிருப்போம், அல்லது நம்முடைய கோபத்தை காட்டியிருப்போம். இயேசு எதையும் செய்யவில்லை. கடைசி நேரத்திலும் கூட யாருக்காவது உதவி செய்யலாமா, யாருக்காவது என் மீட்பை கொடுக்கலாமா, அல்லது என் இதயத்தை பகிர்ந்து கொள்ளலாமா என்று கல்வாரி மலையில் காத்திருந்தார். அந்த நேரத்தில் இயேசுவின் எதிர்பார்ப்புகளுக்கு இவன் அழகாய் நின்று கொண்டிருந்தான். இயேசுவின் இதயத்திலிருந்து பீரிட்டு வந்த தண்ணீரும் இரத்தமும் அவனுடைய உடலின் பாகத்தை தொடுகிறது. அந்த உடலில் அவன் கண்களில் இருந்த குறையை போக்குகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன மாற்றம்! இயேசுவின் இதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தமும் தண்ணீரும் அவனுடைய உடலை சுத்தப்படுத்துகிறது. அவன் குணமடைகிறான். அத்தோடு உணர்ந்து கொண்டவன் உடலோடு நின்று விட்டானா? இல்லை. அவனுடைய உடலுக்குள் இயேசுவினுடைய அன்பு ஊடுருவி பாய்கிறது. இதயத்தில் உணர்ந்து கொண்டான். அன்பான சகோதரர்களே, அந்த அன்பு தெய்வத்தினுடைய எல்லையில்லாத இரக்கமும் அன்பும் மன்னிப்பும் அவனது இதயத்தை தொட்டவுடனேயே இப்பொழுது அவன் உணர்ந்து பார்க்கிறான், திரும்பி பார்க்கிறான். இயேசுவை அவன் முதலில் பார்த்த பார்வை அல்ல, எனக்கு சுகம் கொடுத்தவரே, என்னை குணப்படுத்தியவரே, எனக்கு மீட்பை கொடுத்தவரே என்று இயேசுவை இப்பொழுது ஒரு எதிரியாய் பார்க்கவில்லை, அவன் மீட்பராய் பார்க்கிறான். அவன் கரங்களுக்கு அன்பு தெரிகிறது. அவனுடைய பார்வைக்கு இயேசுவின் இதயம் தெரிகிறது. அவனுடைய கால்களுக்கு இயேசுவின் வழி தெரிகிறது. அவனுடைய இதயத்திற்கு கூட இரக்கமும் அன்பும் பொங்கி வருகிறது. இப்பொழுது அவன் படைவீரன் அல்ல, இயேசுவின் சீடனாகிறான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் அந்த படைவீரனைப் போல நாம் இயேசுவின் பரிசுத்தமான இதயத்திற்கு, என்னை மீட்ட இயேசுவுக்கு, எனக்கு மீட்பை கொடுத்தவருக்கு, எனக்கு வாழ்வை கொடுத்தவருக்கு, என் வாழ்வை தேவைகளை சந்திப்பதற்கு எனக்கு வரம் கொடுத்தவருக்கு, எனக்கு கல்வாரியில் மறுவாழ்வை பெற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு என்னுடைய காயங்களால், பாவங்களால் எவ்வளவு வருத்தத்தை நான் விளைவிக்கிறேன். யோசித்து பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் தான் இயேசுவினுடைய இதயத்தை காயப்படுத்துகிறது. பல நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் இயேசு அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்தவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், என் நுகம் எளிது, என் சுமை எளிது. அவருடைய நுகம் எது? அவருடைய சுமை எது? அன்பான சகோதரர்களே, அன்புதான் அவருடைய சுமை, இரக்கம்தான் அவருடைய நுகம்.
பாசம்தான் அவருடைய பார்வை. இந்த அன்பான இயேசு நம்மை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். சுமந்து சோர்ந்து இருக்கலாம், அல்லது தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் நீரண்டைக்கு வாருங்கள். நம்பிக்கை உள்ளவர்களே, விசுவாசம் உள்ளவர்களே, இலவசமாய் வந்து பருகுங்கள். ஏன் நீங்கள் இருந்த சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்ந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறுக்கமான உங்களுடைய இருட்டு வாழ்க்கையிலேயே உங்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறீர்கள். புறப்பட்டு வாருங்கள், வாருங்கள் என்று அன்பு அழைப்பு கொடுக்கிறார். இதுபோல் யாராவது அழைக்க முடியுமா? யாராவது இந்த அன்பின் பாடத்தை என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு, அவருக்கு தெரிந்ததெல்லாம் இரக்கம், அவருக்கு தெரிந்ததெல்லாம் மன்னிப்பு. ஆதலால் தான் இதை நீங்களும் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் தூய்மையாய் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து காட்டுங்கள், என் அன்புக்கு நீங்கள் சாட்சியாயிருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பல நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. யாக்கோப்பு ஆகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஆனால் ஒன்று, உங்கள் பாவ கரங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை நோக்கி வருவார், உங்களுக்கு விடுதலை தருவார். இறைவனுடைய அன்பை நாம் அனுபவிப்பதற்கு தடையாயிருப்பது எது? எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். இறைவன் உனக்கு பல நலன்களை கொடுப்பதற்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உன் பாவங்கள், உன்னுடைய தீமைகள், உன்னுடைய குற்றம் குறைகள் அந்த கடவுள் கொடுக்கிற நன்மைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறது. இறைவனுடைய அன்பை சுவைக்காமல் இருப்பதற்கு யாரோ காரணமல்ல, எதுவோ காரணமல்ல, நான் தான் காரணம், என் குறைகள் தான் காரணம். என் பாவங்களும் குறைகளும் எது என்பதை நாம் கண்டுபிடிப்போம். இயேசுவின் இதயத்தினுடைய அன்பை வாழ்க்கையில் அனுபவிப்போம். ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்வாறு மிக அழகாக இறைவசனம் சொல்லுகிறது. என்ன? உன்னுடைய தீமைகள் தான் கடவுளுக்கும் உனக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை உண்டு பண்ணுகிறது. என்னுடைய தீமைகள் எது என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் இயேசுவின் இதயத்தோடு என் இதயத்தை நான் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, இயேசுவை அணுகி வர முடியாது. அது மட்டுமல்ல, இறைவசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, நீ அந்த கடவுளுடைய அன்பை அனுபவிப்பதற்கு உன்னுடைய பாவங்கள் அவருக்கு காது கேட்காத வண்ணம், உன்னுடைய குரல் கேட்காத வண்ணம் தடை செய்கிறது. உன்னுடைய பாவங்கள் தான் அவர் உன்னுடைய முகத்தை பார்க்காத வண்ணம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய தீமைகளையும் நாம் தூக்கி எறிவதற்கு பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இரக்கத்தின் ஆண்டவரை சுவைக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்பதற்கு இயேசு நம்மை அழைக்கிறார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற ஆண்டவர் நாம் அனைவருக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு சவால், நான் விரும்பாத, நான் எதிர்பார்க்காத, என்னிடமிருந்து உனக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்காத, உன்னை என்னிடம் வருவதற்கு தடையாயிருக்கிற உன்னுடைய பலவீனங்களையும் உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய குற்றங்களையும் தூக்கி எறிந்து விட்டு வா. என் இதயம் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறது, என் இதயத்தில் உனக்கு இடம் இருக்கிறது. நீ பாவங்களையும் தீமைகளையும் குறைகளையும் நீ தூக்கி எறியாமல் எனக்கு உன் இதயத்தில் இடம் இருக்குமா
என் அன்பு மகனே, என் மகளே, சற்று யோசித்துப்பார் என கேட்கிறார். அன்பானவர்களே, இயேசுவின் மகா பரிசுத்தமான இதயத்திற்கு அகில உலகத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுகிற பொழுது நாம் நம் பாவங்களுக்காக மட்டும் மன வருத்தப்படாமல் எல்லா உலகத்தின் மக்களுடைய பாவங்களுக்கும், அகில உலக மக்களின் பாவங்களுக்காகவும் நாம் பரிகாரம் செய்வோம். இயேசுவின் இந்த பரிசுத்தமான இதயத்திற்கு, பொங்கி வழியும் இந்த தேவ கிருபையின் இரக்கத்திற்கு மக்களை அழைத்து வருவோம். நம்முடைய தொடர் ஜெபத்தால், நம்முடைய உபவாசத்தால், நம்முடைய ஒருத்தல் முயற்சிகளால், நம்முடைய இடைவிடாத நற்கருணை சந்திப்பால், இறைவார்த்தை வாசிப்பால் இயேசுவுக்கு நம் இதயத்தை ஒப்பு கொடுப்போம். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராயிருப்போம். ஏனென்றால் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம். ஆகவே தீமைகளை விடுத்து நன்மைகள் செய்து மக்கள் மட்டுமல்ல, நாமும் மற்றவர்களும் நம்முடைய நல்ல செயல்களை கண்டு நம்முடைய வெளிச்சத்தை, இறைவனுடைய அன்பை பிறரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் நம்முடைய செயல்களும் வார்த்தையும் இதயமும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய பாதையும் இருப்பதாக. இயேசுவின் தூய்மையான இதயம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல். ஓ மிகவும் இனிய இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கும் எளியோர் மீதும் உன் கண்களை திருப்பி அருளும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இன்னும் அதிக உண்மையாக உம்முடன் ஒன்றித்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை உம்முடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. மற்றும் பலர் உம்முடைய கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டனர். மகா தயவாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இவர்கள் அனைவரையும் உமது இருதயத்திற்கு அருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிணமாயிருக்கும் பற்றுறுதியாளரான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் அரசராக இருப்பீராக. இப்படி எல்லோரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டுக்கு விரைவில் வந்து சேரும்படி அருள்வீராக. அபத்த பொய் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் அரசராக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் அனைவரையும் உண்மையின் துறைமுகத்திற்கும் பற்றுரின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்த்தரும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை தீமையிலிருந்து பாதுகாத்து திண்ணமான தன்னுரிமையை அதற்கு அளித்தருளும். அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஒழுங்குமுறைகளையும் அமைதியும் தந்தருளும். இவ்வுலகில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை மற்றும் ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த திவ்ய இருதயத்திற்கும் புகழ் உண்டாதாக. மகிமை வணக்கம் எந்நாளும் உண்டாவதாக என்ற துதி இடைவிடாது ஒலிப்பதாக. ஆமீன். அனைவரும் சேர்ந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது போற்றுதல்களையும் புகழ்ச்சியையும் ஆராதனையும் ஒன்றிணைத்து மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள்
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.